பா நியூஸ் பேப்பர் எதுக்குப்பா? சொல்றேம்மா சொல்றேன். மெயின் பிக்சரே அதுல தான் இருக்குது. இதான் இங்க பாருங்க. கண்ணீர் அஞ்சலி திரு சுந்தரம் எப்படி இருக்கு? எப்படி போலியா என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அவ்வளவு எவ்வளவு பக்காவா ரெடி பண்ணிருக்க பாத்தீங்களா? இவ்வளவுதானா மாமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? பேப்பர் ஒர்க் அவ்வளவுதான் சின்ன மாப்பிள. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி மூலமா உங்க வீட்டை சேல்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். பார்ட்டி ரெடியான உடனே நாம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி உங்க அப்பாவை வெளியூருக்கு அனுப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். மாப்பிள ஓகே தானே? மாப்பிள உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஓகே தானே? ஓகே மாமா. எனக்கு டபுள் ஓகே மாமா. பாத்தீங்களா, சின்ன மாப்பிள மாதிரி இருக்கணும். மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தப்பி தவறி கூட இந்த விஷயம் நம்மளை தவிர வெளியில வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும், ஓகேவா? நாங்க ரகசியமா வச்சுப்போம்ப்பா, நீங்க கவலைப்பட வேணாம். நாங்க கிளம்புறோம்ப்பா, வாங்க போலாம். வரோம் மாமா. சரி மாப்பிள வாங்க. மகளை கட்டி கொடுத்த வீடுன்னு உரிமையா சாப்பிட உட்கார்ந்தா ஓசி சோர்னு என்னை அந்த சுந்தரம் எத்தனை தடவை மறைமுகமா கிண்டல் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இனிமே காலத்துக்கு அந்த ஆளுக்கு ஓல்டேஜ் ஹோம் தான். அவர் ஹோல்டேஜ் ஹோம் போறதெல்லாம் இருக்கட்டும், நாம குடியிருக்கிற வீட்டை இப்படி அடிக்கடி மாத்திட்டு இருக்கமே, அதுக்கு ஒரு வழி பண்ணலாம்ல. கவலைப்படாதடி, சம்பந்திய ஒரேடியா ஹோமுக்கு அனுப்பிட்டேன்னா நம்ம பொண்ணு வீடு தான் நமக்கு சொந்த வீடு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து மறைமுகமா குத்தலா பேசுவான். அப்படியே எல்லாத்துக்கும் அடிக்கலான்னு தோணும். என்ன பண்றது, பசிக்கும், அதனால சிரிச்சு சமாளிச்சிட்டு இருந்தேன். இனிமே அப்படி அவமானப்பட வேண்டியது இருக்காதுரி. நானும் நீயும் மக வீட்டுக்கு போய் ராஜா ராணி மாதிரி வாழலாம். என்னைய அவமானப்படுத்தின அந்த சுந்தரத்துக்கு சரியான பாடம் கத்து கொடுப்பட்டி. ஏங்க, உங்க அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் மூட்டை கட்டி இங்கேயே வச்சுட்டு உள்ள வாங்க. உங்க அப்பா முன்னாடி ஃபீல் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. ஆமா பிரபு, அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் தான் அப்பா. ஓவர் சென்டிமெண்ட் நம்ம ரூட்டுக்கு ஒத்து வராது, பாத்துக்கோ. சுந்தரம் ஹியர். சார், நேத்து தானே கொடுத்தீங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க? அண்ணே தண்ணி கொடுங்க. டேய் பிரபுவா, போன காரியம் நல்லபடியா நடந்ததா? என்னப்பா பிரபு, உன்னத்தான் கேட்கிறேன், போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சுப்பா. நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? அதுக்கே இவ்வளோ சோகம்? இல்லப்பா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. என்ன கஷ்டம்? ஏண்டா பிரபு, நீ ஆசைப்பட்டு தானே அந்த கம்பெனிக்கு போன? இந்த கம்பெனியோட அந்த கம்பெனில சம்பளம் அதிகமாக வருதுன்னு சொன்ன, அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும்
இத்தனை வருஷம் வேலை பார்த்த கம்பெனி இல்லையா ஒரு சென்டிமெண்டா சென்டிமெண்ட் இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா அந்த சென்டிமெண்ட்டே நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கும்னா சென்டிமெண்ட்டை தூக்கி போட்டணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பி ஹாப்பி. டேய் பார்த்தா, உன்னை எப்போ ஃபோன் பண்ண சொன்ன, நீ எப்போ ஃபோன் பண்ற? கேட்கலையா? ஏய் என்ன எனக்கு கேக்குது? ஐயோ டேய் சாரிடா, கொஞ்சம் லைன்ல இரு. ஆமா இங்க சிக்னல் வீக்கா இருக்கு. இதை நான் வெளில வந்து பேசுறேன். இருடா வச்சிடாத. இங்க வாங்க. வெளியே அவ்வளவு தூரம் சொல்லி தானே கூட்டு வந்தேன், இப்படி சொதப்புறீங்க. நல்ல வேலை தப்பிச்சோண்டா, மாட்டியிருந்தா என்ன ஆகுறது? இல்லடா, அப்பா பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏய் பிரபு, உன்னை வச்சுல என்னடா பண்றது? 90% வேலை முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டுறாத, மொத்தமும் கெட்டு போயிடும். என்ன அருள், எதை சொதுப்பிடாதன்ற? அது சென்டிமெண்ட் மேட்டரா சொல்லிட்டு இருந்தீங்களாப்பா, அதை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ ஆமா, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தேன்னு செட்டில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டாங்க மாமா. அது எப்படி உனக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு இருந்தேன் மாமா, கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. ரொம்ப பொறுப்பா இருக்கம்மா. என்ன அடிக்கடி கங்கா சந்திரமுகியா மாறிடுற, ஆனா இப்போ நீ கங்காவாதான் இருக்க, சந்தோஷமா இருக்க. ஒரு காஃபி தெரியாமா? எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கேன். கங்கா சீக்கிரம் அப்பாவுக்கு போய் ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வா. ஓ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? பிரபு அவசரப்படுத்தாத, கொண்டு வருவா, நீ போமா. ஆண்டவா. பிரபு வா போலாம். இறங்க. இதோ இதான் என் வீடு. வா. அட வா. இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஏன் என் வீட்டுக்குலாம் வரக்கூடாதா? அட என்னங்க நீங்க, வாங்க போய் வா. இதுதான் இந்த இளவரசியோட அரண்மனை, வாடகை அரண்மனை. பாட்டி வா. பாட்டி இருடி வரேன். பாட்டி வைஷ்ணவி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஓ இவதான் சுந்தரத்தோட பொண்ணா? வணக்கம் பாட்டி. வணக்கம். மகாலட்சுமி மாதிரி இருக்க. வைஷு, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே என்னோட பாட்டி தான். ஏன் பாட்டி, சவாரி போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி கரண்ட் பில்லு கட்டணும்னு சொல்ற? காலையில தானே கிளம்புன, அப்பயும் அதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. வயசாயிருச்சுடி, மறந்து போயிட்டேன். இன்னைக்கு கடைசி தேதி வேற, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு போன் பண்ணேன். சரி போய் அட்டை எடுத்துட்டு வா போ. வைஷு நீ உட்காரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாட்டி சீக்கிரம் அட்டை எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன். இந்தா. வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. எல்லாமே என்னோட பாட்டி தான். போலாமா? போலாம். வரும் பாட்டி. நல்லதுமா, வா போயிட்டு வரோம் பாட்டி. எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஆனா அந்த படுபாவி நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணிருக்கான், அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? சாவி மறந்துட்டேன். வைஷு சாவியா உனக்கு தண்ணி எடுக்க போனல, அப்ப கிச்சன்ல விட்டுட்டு வந்துட்டேன். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. சூப்பரா இருக்காளே.
வெயிட்டிங்க. போலாமா? மீட்டருக்கு மேல போட்டு தரேன், வரியா? நீ என்னடா மீட்டர் மேல போட்டு தரது? நான் குடுக்கறேன்டா, நான் குடுக்கறேன், வாங்கிக்கோடா. என்னைய அடிச்சிட்டியா? நான் யார் தெரியுமா? நான் பண்ணுவேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போடா. மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? ஏன் இவர் அடிக்கிற? அக்கா, வீட்டுக்கு வந்து பொண்ணுகிட்ட அசிங்கமா பேசுறான். ஏய், என்னப்பா நீ தெரிஞ்ச பையனா இருந்துட்டு இப்படி பண்றியே? தப்பு இல்லையா? ஏய், இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பி என்ன வச்சிருவேன். தெரிஞ்ச மூஞ்சா இருக்கேன்னு பாக்குறேன். வா. ஏண்டா டேய், பக்கத்து தெரு பையனா இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு அலையற? சை, இந்த மாதிரி பசங்க எல்லாம் எதுனா இருக்காங்க. நான் என்ன பண்றது, கடையில ஒரே கூட்டம். வைஷு, சாரி. வா. பரவாயில்ல மேடம், விடுங்க. உங்களுக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது? அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி போக கூடாது. பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். சரியா? சூப்பர் தான், வாங்க போலாம். ம். நாலு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றா. என்ன பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையே. வாய்ஸ் மெசேஜ் போடுவா. வாய்ஸை கட்ட ஏதாவது ஃபீல் பண்ணி மெசேஜ் போடுவா. நான் திவ்யா டிவோட்டி பேசுறேன். உன் முகத்தை பார்க்காம உன் குரலை கேட்காம நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பொய் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இந்த நடப்பணத்துக்கு உயிர் கொடு. ரிப்ளை பண்ணு ப்ளீஸ். என்ன உன் ஆளோட சண்டையா? அவ்வளோ ஃபீலிங்ஸா வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்க? ரொம்ப தான் பண்றா நீ. நான் ஃபோன் பண்றேன், என் கால் எடுக்கவே மாட்டேன்றா. சரி, நம்பர் கொடு. அண்ணி, எதுக்கு அண்ணி? கூட சொல்றேன், நான் பேசி காம்ப்ரமைஸ் பண்றேன். கொடு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் லவ்வுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நம்பி கொடு அருளு. நம்பர் சொல்லு. 98400. யார் இது? அன்னோன் நம்பரா இருக்கு. ஒருவேளை அவனா இருக்குமோ? என்னடா ரிங் போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா? ஹலோ. அருள் அட்டென்ட் பண்ணிட்டா. ஹலோ, யார் பேசுறது? நான் அருளோட அண்ணி கங்கா பேசுறேன். நீ பேசலன்னா பரவாயில்ல, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சொல்லுங்க. உனக்கும் அருளுக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் சத்தியமா கேட்க மாட்டேன். ஆனா உன்கிட்ட பேசாம பாவம் 4 நாளா நடப்போனமா நடமாடிக்கிட்டு இருக்கான். நாலு நாளா அவன் சாப்பிடல, தூங்கல, குளிக்கல. அவ்வளோ ஏன் பச்சை தண்ணி கூட பல்லுல படல. அவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா. சுருக்கமா சொன்னா, இனிமே அவன் உயிர் வாழ்றதே உன் கையில தாம்மா இருக்கு. அவனுக்கு உயிர் கொடுமா. அந்த இடியட் அங்க இருக்கானா? அவன்கிட்ட போனை கொடுங்க. இரு, கொடுக்கறேன். இந்தா பேசு. திவ்யா, ஏய்,
உன் அண்ணி பேசினா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இல்ல. இனிமே ஃபோன் பண்ணாத. உங்களுக்கு எத்தனை பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 85%. திவ்யா, திவ்யா, ஏய், உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எப்பவுமே சிரிச்சு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு கலகலன்னு இருப்ப. ஆனா 2-3 நாளா உன்னையே நீ தனிமைப்படுத்திக்கிட்டு எதுக்காக இப்படி முடங்கி கிடக்குற? பொய் சொன்னவ அதை பத்தி கவலையே படாம ஃப்ரீ பேர்டா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனையே நினைச்சுக்கிட்டு நீ இப்படி ஆங்கிரி பேர்டா முடங்கி கிடக்கணுமா? அம்மா, உங்க அட்வைஸ கேக்குற முல்ல இப்ப நான் இல்ல. போய் உங்க வேலையை பாருங்க. ஹே, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தா நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேனா? அதே மாதிரி தான் இதுவும். உனக்கு மனசு சரியில்லைன்னா பெத்தவ கேப்பா, கேட்கணும். அவ தான் பெத்தவ. என் செல்லம் இல்ல, நான் உனக்கு தப்பா சொல்லுவேனா? உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஜாதி அந்தஸ்து அதெல்லாம் கூட விட்டுடுறேன், அது பிரச்சனையே இல்ல. ஆனா பொய், வாயை திறந்தாலே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அவன் கூட பழக ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் இல்ல 1 வருஷமே வச்சுக்கியே. இத்தனை நாள்ல ஒரு நாளாவது திவ்யா நான் உன் மேல இருக்கிற பிரியத்தினாலதான் பொய் சொல்லிட்டேன், உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் பொய் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் சொன்னபடி வாழ்க்கையில நடந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, அவன் நல்லவன் மனுஷன். ஆனா இப்ப வரைக்கும் அவன் எதுவும் வாயே திறக்கல. ஏன் உங்க அப்பா கேக்குற வரைக்கும் கூட அவன் வாயே திறக்கல. உங்க அப்பா மட்டும் அவனை பத்தின உண்மையை கண்டுபிடிக்காம இருந்தாருன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் அவன் உங்ககிட்ட பொய்யாதான் இருந்திருப்பான். திவ்யா மனசுல குழப்பம் வந்துருச்சு. இந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணவே கூடாது. குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசி இவ மனச குழப்பி அவனை தூக்கி வெளியே போட வைக்கலாம். குடிகாரன் கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம் திவ்யா. ஆனா பொய் சொல்றவன், அதுவும் உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவனோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு பொய் சொல்றவனை மன்னிக்கவே கூடாது. அவன் உனக்கு பொருத்தமானவனே இல்ல, நீ அவனை மறந்துருமா? போதும், நிறுத்துங்கம்மா. சும்மா பொய் சொல்லிட்டான்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இதுதான் சமயம் பார்த்து என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? அருள் பொய் சொன்னான்னு தெரிஞ்சதும் நான் அவன் போனை கூட அட்டென்ட் பண்ணல. வீட்டு வாசல்ல வந்து நின்னவன அவனுக்கு கல்ல கொண்டு மண்டைய உடைப்பேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். அதுக்காக அவனை மனசுல இருந்து வெளியே தூக்கி போட்டுட முடியுமா? இப்போ அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அவரை தூக்கி போட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா? ஏய், என்னடி பேசுற? உங்க அப்பா பொய் சொன்னதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணுமா? ஆமா, நீங்க பேசுறது எனக்கு அப்படிதான் இருக்கு. அம்மா, அருள் பொய் சொன்னதுல எனக்கு அவன் மேல கோவம் தான். அதுக்காக நீங்க சும்மா சும்மா அதையே சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. முதல்ல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏங்க, என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? நான் ஒன்னு கேட்கறேன், நீ தப்பா நினைக்க கூடாது. அந்த பையன் பொய் சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவனை வேண்டான்னு சொல்றியா, இல்ல உன் பொண்ணு மேல இருக்கிற உண்மையான அக்கறையில அவனை வேணான்னு சொல்றியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, ஓகே, உன் பொண்ணுகிட்ட சொன்னதை விடு.
என்கிட்ட சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இல்ல உனக்கு வசதி வாய்ப்பு, சொந்த பந்தம், சாதிசனம் எல்லாத்தையும் யோசிச்சு தானே நீ பேசுற. உன் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீ நினைச்சதை நடத்தி காட்டணும்னு நீ எப்படி இவ்வளவு பிடிவாதமா இருக்கியோ, அந்த பிடிவாதத்துல பாதியாத நீ பெத்த பொண்ணுகிட்டயும் இருக்கும்ல. அவ அப்படிதான் இருப்பா. அவன்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், அதை அவன் செஞ்சு காட்டட்டும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். சொன்னபடி அவன் நடந்துக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் திவ்யா கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் சும்மா நீ அவகிட்ட தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காது. இது பாருனாச்சு, நீயா விட்டா கூட அவன் செஞ்ச தப்ப அவ யோசிப்பாள்ல. அதனால அவன் முடிவை ரீகன்சிடர் கூட பண்ணலாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, வயசு பிள்ளைங்க கிட்ட ஒண்ணு செய்யாதன்னா அந்த விஷயத்தை ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு தோணும். கொஞ்ச நாள் அவளை கண்டுக்காம விடு, தானா சரியா போயிடுவான். அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? எல்லாரும் இவர மாதிரியே இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. அவளை எப்படி என் வாழ்க்கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்.